என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் அனுதினமும் இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருப்பதால் உலக மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி இதன் மூலமாக கிடைக்கின்றது. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்கள் நீங்குகின்றன, துயரங்கள் நீங்குகின்றன, துன்பங்கள் போகப்படுகிறது. ஆகவே தான் உலக மக்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகி அவர்களே யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை இன்றைக்கு உலக மக்களின் கலையாக மாறிவிட்டது. ஜூன் 21 பார்ப்பீர்களால் உலக மக்கள் எல்லோரும் இதை கொண்டாடுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு காஞ்சிபுரத்திலிருந்து மகரிஷி யோகா சென்டரிலிருந்து அதனுடைய யோகாசன ஆசிரியர் அமுதா அவர்கள் நிறைய குழந்தைகளை தயார் செய்து நமது அரங்கிற்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் இதுபோன்ற ஆசனங்களை செய்ய முடியுமா என்று ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஆசனங்களை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போமானால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பிரவீனா 5 வயது, கவிப்பிரியா 6, சர்வினி 7, 5, 6, 7 வயது வித்தியாசம் இல்லாமல் செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அப்படியே நீங்கள் பத்த சர்வாங்காசனத்தை பண்ணுங்கள், பத்ம சர்வாங்காசனம் என்று கூட சொல்லலாம். அப்படியே படுத்து பண்ணுங்க. பத்மாசனம் போடுவது என்பது கடிது. அதைவிட அதில் சர்வாங்காசனத்தையும் செய்து தூக்கி நிற்பது என்பது கடினம். பாருங்கள், சின்ன குழந்தைகள் கடினமான ஆசனத்தை அற்புதமாக செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். 2 மூச்சு இழு மூச்சை. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தூக்குங்க. சின்ன குழந்தைகளை இது மாதிரியான ஆசனங்களை எல்லாம் செய்வது நம்ம பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆத்மார்த்தமாக இந்த கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஆசிரியரை மிக மிக பாராட்ட வேண்டிய விஷயம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். அப்படியே 2 மூச்சு வாங்க. எழுந்து உட்காருங்க. அப்படியே ஒருவருக்கு நேராக பார்த்து இடது பக்கம் திரும்புங்க. பண்ணுங்க பத்ம சர்வாங்காசனம். கால் நல்ல மேலே தூக்கலை. காலை எவ்வளோக்கு மேலே தூக்குறோமோ அவ்வளோக்கு நல்ல தூக்கலை. காலை ஸ்ட்ரைட் பண்ணு. நேராக தூக்கணும் காலை. அப்படி வைக்கணும். நீ தூக்குமா. பத்ம சர்வாங்காசனம். அதை வளைத்து விட்டால் கவையாசனமாக மாறிவிடும். அதான் வித்தியாசம். மெதுவாக இறக்குங்கள். 2 மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மீண்டும் தூக்குங்க. அப். மெதுவாக இறக்குங்கள். மூச்சிடுங்க. எழுந்து உட்காருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதுகளுக்கு அதிகம். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறு வயது முதல் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அவர்களுக்கு நன்றாக நினைவாற்றலையும் கொடுத்து மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.